வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் அரசியல் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லா மனிதர்களுடைய மனநிலையும் ஒரு விடயத்தை மிக மிக எதிர்பார்த்து காத்திருக்கும். நாம் அறியாத செய்தியை யாராவது ஒருவர் சொல்கிறார்கள் என்றால் உடனடியாக நாம் உச்சி கொட்டி அதை கேட்டுக்கொண்டிருப்போம். அவர்களுடைய வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தை விழ விழ அதை ரசித்து கேட்டுக்கொண்டே இருப்போம். அவர்கள் நமக்கு தெரியாத ஒரு செய்தியை சொல்கிறார்களே என்கின்ற ஒரு வியப்பு நம் மனதிற்குள் இருக்கும். அப்படித்தான் உங்களுக்கு தெரியாத பல செய்திகளை எடுத்து வந்து தினமும் உங்களுக்கு காணொலிகளாக கொடுத்து கொண்டிருக்கின்றேன். நீங்கள் உச்சி கொட்டி அதை ரசிப்பீர்கள் என்பதை விட நான் சொல்கின்ற செய்திகள் உண்மையிலே நாம் அறியாத செய்தி என்று நீங்கள் அதை கேட்டு வியந்து ஒரு பாராட்டு கொடுத்தால் அது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கைதான். நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் நம்மை சுற்றி பல செய்திகள் தொடர்ச்சியாகவே நாம் கேட்டுக்கொண்டே இருப்போம். ஆனால் இந்த செய்திகளில் எது உண்மை, எது பொய், இல்லது எந்த செய்தி உண்மையிலே நடந்தது என்கின்ற பல விடயங்கள் கேள்வி கடைகளாகவே இருந்து கொண்டிருக்கும். ஒரு உதாரணத்திற்கு ஒன்றை சொல்கின்றேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை என்கின்ற அதை பனங்கற்கண்டு என்பார்கள். இதை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நாட்டு மருந்து கடைகளில் சென்று கேட்டீர்கள் என்றால் அந்த நாட்டு சர்க்கரையை கையில் எடுத்து கொடுப்பார்கள். கருகரு என்று இருக்கும், ஏறக்குறைய அந்த ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும். அதை நாம் எடுத்து இதுதான் நாட்டு சர்க்கரை என்று குறிப்பிடுவார்கள். அதுதான் பனங்கற்கண்டு என்றும் குறிப்பிட நாட்டு சர்க்கரை அல்லது பனங்கற்கண்டு என்று குறிப்பிடுகின்றார்கள். உண்மையிலே இந்த நாட்டு சர்க்கரை பனங்கற்கண்டு என்கின்ற இந்த இரண்டுமே எப்படி உருவாகிறது என்கின்ற கேள்விக்குள் நாம் போகின்ற பொழுது நீங்கள் வியந்தே போவீர்கள். அதாவது காடுகள் இருக்கின்றது. இந்த காடுகளில் வளர்ந்த மூங்கில்கள் இருக்கும். இந்த மூங்கில்கள் நெடுங்காலங்களாக அவைகள் அந்த இடத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே வளர்ந்து கொண்டிருக்கும். அந்த மூங்கில் முற்றிய பின்பு அந்த மூங்கில்களிலே வெடிப்புகள் உருவாகும். அப்படி வெடிப்புகள் உருவாகக்கூடிய அந்த மூங்கில்களில் மழை பெய்கின்ற பொழுது நீர்த்துளிகள் அந்த மூங்கிலுக்குள்ளே சென்று அவைகள் பனி துளிகள் போல அங்கு தங்கி நிற்கும். ஒரு குறிப்பிட்ட காலம் தாண்டிய பின்பு இந்த பனி துளிகள் போல் நிற்கக்கூடிய நீர்த்துளிகள் கட்டியாக மாறி அவைகள் ஒருவித பரல்களாக மாறுகின்றன. இந்த பரல்களைத்தான் பனங்கற்கண்டு என்று அன்றைய காலகட்டத்தில் சித்தர்கள் சொன்னார்களாம். ஆனால் இப்பொழுது நாம் உபயோகப்படுத்துகின்ற பனங்கற்கண்டும் அன்று சித்தர்கள் சொன்ன பனங்கற்கண்டும் ஒன்றா என்றால் இல்லை. எனவே இப்பொழுது நடப்பது ஒட்டுமொத்தமாக வேறான கதை. இப்படித்தான் அறியாத பல செய்திகள் இருக்கு. நாம் இந்திய சுதந்திரத்தை மையப்படுத்தி பல செய்திகள் நமக்கு தெரியும். இந்தியா எப்பொழுது சுதந்திரம் அடைந்தது, இந்த சுதந்திரத்தை எப்படி நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்கின்ற பல செய்திகள் தெரியும். ஆனால் அறியாத பல செய்திகள் இதற்குள்ளே ஒளிந்து கிடக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 1921ஆம் ஆண்டு பிங்கிலி வெங்கையா என்பவர் உருவாக்கிய கொடிதான் இன்றைய இந்திய தேசிய கொடியாக இருக்கிறது. அதற்கு முன்பாக பலர் இந்த கொடியை உருவாக்கியிருக்கிறார்கள். பலர் அந்த கொடியை வடிவமைத்திருக்கிறார்கள். அந்த கொடிக்கான களங்களை மாற்றுகிறார்கள். கடைசியிலே 1921ஆம் வருடம் இந்த பிங்கிலி வெங்கையா என்பவர் வடிவமைத்த கொடிதான் இன்று வரை நாம் உபயோகப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இது ஒருவேளை நீங்கள் அறிந்த செய்தியாக கூட இருக்கலாம். எதற்காக ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரத்தை கொடுத்தார் மவுண்ட் பேட்டன் பிரபு என்கின்ற கேள்வி மனதிற்குள் எழும்புகின்ற பொழுது அதை குறித்து நாம் தேடுகின்ற பொழுது அங்கும் சில வியப்பான செய்திகள் இருப்பதை நம்மால் உணர முடிகின்றது. அதாவது ஜப்பான் நாடு சரணடைகிறது. பிரிட்டன் அரசாங்கத்திடம் ஜப்பான் நாடு சரணடைகிறது. அந்த சரணடைந்த அந்த மாதத்தை, அதாவது அந்த ஆகஸ்ட் 15ஐ அதனுடைய 2வது ஆண்டு விழாவில் தான் இந்தியாவிற்கு அவர்கள் சுதந்திரம் கொடுக்கிறார்கள். அதாவது அந்த நாளை நினைவு கூறுவதை மையப்படுத்தி தான் இந்தியாவிற்கு அந்த நாளில் அவர்கள் சுதந்திரத்தை கொடுத்தார்கள் என்கின்றது பதிவு. நமக்கு மட்டும் அவர்கள் அந்த சுதந்திரத்தை கொடுக்கவில்லை. பஹ்ரைன் இன்னும் சில நாடுகளுக்கு அதே நாளில் அவர்கள் பிரிட்டானியர்கள் சுதந்திரத்தை கொடுத்தார்கள். அதற்கு பின்னால் இருந்த காரணம் ஜப்பான் நாடு நம்மிடம் சரணடைந்தது ஆகஸ்ட் 15. அந்த ஆகஸ்ட் 15ஐ இந்த உலகம் நினைவு கூற வேண்டும் என்பதற்காக சுமார் 5 நாடுகளுக்கு அவர்கள் சுதந்திரத்தை கொடுத்தார்கள். இந்தியா, பஹ்ரைன் போன்ற நாடுகள் அடக்கும் என்பது இன்னொரு பதிவு. அதுபோல முதலாக சுதந்திர தின விழா வருகிறது. அதாவது நாம் கொடியேற்றி இன்று போல அன்றும் கொடியேற்றுவதற்கான ஒரு முதல் சுதந்திர தின விழா வருகிறது. இந்த முதல் சுதந்திர தின விழாவில் நம்முடைய தேசிய கீதம் இசைக்கப்பட்டதா என்றால் இல்லை. காரணம், அப்பொழுது தேசிய கீதம் இதுதான் என்று வரையறுக்கப்படவில்லை. 1911ஆம் ஆண்டு ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் இந்த ஜனகணமன பாடலை எழுதியிருந்தால் கூட இந்த பாடல் தேசிய கீதமாக அதுவரை ஒத்துக்கொள்ளப்படவில்லை. 1950ஆம் ஆண்டு தான் இது
தேசிய கீதமாக அங்கீகரிக்கப்படுகிறது. அதன் பின்புதான் தேசிய விழாக்களில் இந்த பாடல் தேசிய கீதமாக ஒலிக்கப்படுகிறது. ஆனால் முதல் சுதந்திர தின விழாவில் தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை என்பதுதான் பதிவு. அதுபோல முதல் சுதந்திர தின விழாவில் காந்தி அவர்கள் கலந்து கொண்டாரா என்றால் இல்லை என்பதுதான் பதிவு. அப்பொழுது காந்தி அவர்கள் உயிரோடு தான் இருந்தார். 1948 தான் காந்தி அவர்களை சுட்டுக் கொள்கின்றார்கள். அதற்கு முன்பு முதலாக சுதந்திர தின விழா அந்த நிகழ்வில் காந்தி அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. காரணம், வங்காளதேசத்தில் நடந்த கலவரத்தை ஒடுக்குவதற்காக காந்தி அவர்கள் உண்ணா நோன்பை மேற்கொண்டிருந்தார். அந்த உண்ணா நோன்பை மேற்கொண்டிருந்த அந்த சூழலில் அவர் அங்கிருந்து டெல்லிக்கு வந்து சுதந்திர தின விழாவில் கலந்து கொள்ளவில்லை. எனவே காந்தியடிகள் அந்த முதல் சுதந்திர தின விழாவில் உண்ணாவிரதத்தை கையில் எடுத்துக்கொண்டு பயணித்தார் என்பதுதான் நாம் இங்கு புரிய வேண்டிய ஒன்றாகவே இருக்கின்றது. இது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியும் கூட. காந்தியடிகள் கலந்து கொள்ளாமல் தான் முதல் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது என்பது பதிவு. ஒரு தேசப்பிதா என்று இன்று வரை நாம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய காந்தி அவர்கள் இந்திய சுதந்திர தின விழாவில் கலந்து கொள்ளவில்லை என்பதுதான் வரலாறு பதிவு செய்யக்கூடிய ஒரு செய்தி. அதுபோல இன்று பல மேடைகளில் நாம் பார்த்திருப்போம், இந்தியை மையப்படுத்திய செய்திகள் சொல்லப்படும். இந்தியாவின் தேசிய மொழி என்கின்ற ஒரு அடையாளம் பரபரப்பாகவே பேசப்படும். ஆனால் உண்மையிலே இந்தி அப்பொழுது இந்தியாவின் தேசிய மொழியாக இருந்ததா என்றால் இல்லை. 1949 காலகட்டங்களில் இந்திய அரசியல் சட்டத்தின்படி இந்தி அலுவலக மொழியாக மட்டுமே சொல்லப்பட்டது. ஆனால் இந்தியாவின் தேசிய மொழியாக இந்தி வரையறுக்கப்படவில்லை என்பதுதான் பதிவு. அதற்கு பின்னால் ஆட்சிக்கு வந்தவர்கள் இந்தியை இந்தியாவின் தேசிய மொழியாக அவர்கள் பிரகடனப்படுத்த முயற்சித்ததின் வெளிப்பாடுதான் இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் போன்ற பல நடைபெறுவதற்கான ஒரு களத்தை எட்டியது. அதுபோல இந்தியா நீங்கள் நினைப்பது போன்று அப்பொழுது ஒரே நிலமாக இருந்ததா என்றால் இல்லை. சுமார் 560 சமஸ்தானங்கள் குறுநில மன்னர்களின் ஆட்சியின் கீழ்தான் இந்தியா இருந்தது. சர்தார் வல்லபாய் பட்டேல் மிகவும் கடுமையாக போராடி ஒவ்வொரு சமஸ்தானங்களை இந்தியாவோடு இணைத்தார். சில சமஸ்தானங்கள் முரண்பட்டன. வல்லபாய் பட்டேலுக்கு எதிரான கருத்துக்களை பதிவிட்டார்கள். வல்லபாய் பட்டேல் இந்திய இராணுவத்தை அனுப்பி அந்த சமஸ்தானங்களை தன் கைவசம் இந்தியாவோடு இணைப்பதற்கான முயற்சிகளை அவர் எடுத்தார். அதனால்தான் வல்லபாய் பட்டேலுக்கு இரும்பு மனிதர் என்கின்ற பெயர் கொடுக்கப்பட்டது. எல்லா சமஸ்தானங்களும் இணைந்த பின்பு ஒரே ஒரு சமஸ்தானம் இணைய மறுப்பு தெரிவித்தே கொண்டே இருந்தது. அது ஹைதராபாத் சமஸ்தானம். கடைசியில் இந்தியாவோடு இணைந்த சமஸ்தானம் ஹைதராபாத் சமஸ்தானம் என்பதுதான் பதிவு. அதுபோல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை மையப்படுத்திய பல செய்திகளும் அந்த சுதந்திர தின நிகழ்வுகளில் பரபரப்பாகவே பேசப்பட்டது என்ற செய்திகளும் மறுப்பதற்கு இல்லை. முதல் சுதந்திர தின விழாவில் நேதாஜி கலந்து கொண்டார் என்கின்ற செய்தியும் ஒரு சிலரால் எடுத்து வைக்கப்பட்டது என்பதுதான் வரலாறு சொல்லக்கூடிய செய்தி. இதுபோன்ற பல செய்திகளோடு தினமும் உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.